வணக்கம். கடவுள் அருள் டிவி நேயர்களே, இனிய காலை வணக்கங்கள். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குருவின் அருளாலும் இறைவனின் அருளாலும் இந்த காலை இனிய காலையாக மலரட்டும். இந்த நாள் உங்களுக்கு பலவிதத்திலும் நன்மையை தரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம். இன்றைய நாள் 24 பிப்ரவரி 2025, குரோதி வருடம் மாசி மாதம் 12ஆம் நாள் திங்கட்கிழமை. வருடம் ஆரம்பித்து இன்றையிலிருந்து 55 நாட்களானது, 55 days. இன்றைய திதி ஏகாதசி திதி, பூராட நட்சத்திரம், சித்த யோகம் 26 நாழிகை 23 வினாடி, அதற்கு மேல் மரண யோகம். சர்வ ஏகாதசியான நாள் இன்று. நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 7:30 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 நண்பகல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், கரணம் 9 மணி 10:30 காலை. கும்பலக்னம் இருப்பு, நாழிகை 3 வினாடி 0. சூரிய உதயம் 6 மணி 31 நிமிடம். சந்திராஷ்டமம் மிருகசிரீஷம் திருவாதிரை நட்சத்திரம். இன்றைய நாளிலே கோச்சாரப்படி இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள்: குருவானவர் ரிஷபத்திலும், செவ்வாயானவர் மிதுனத்திலும், கன்னியிலே கேதுவும், சனி சூரியன் புதனானவர் கும்பத்திலும், சுக்கிரன் ராகுவானவர் மீனத்திலும் அமர்ந்திருக்க, பூராட நட்சத்திரம் என்ற நட்சத்திரத்தில் தனுசு ராசிக்குள்ளரே சந்திரன் பிரவேசிக்கக்கூடிய நாள். இந்த நாளிலே தொடர்ந்து நாம் ஒரு கோயில் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு ஒரு நாள் பார்த்துட்ருக்குறோம். அப்படிப்பட்ட விஷயத்தில் வேலை கிடைக்கணும், வேலையே கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு உத்தியோக பாக்கியம் எப்போ வரும் அப்படின்னு கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு, வெங்கனூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய விருத்தகிரீஸ்வரர் அப்படிங்கிற ஆலயத்தில் சிவனை வழிபடும்போது வாழ்க்கையில் விருத்தியான வேலை கிடைக்கும் அப்படிங்கிற குறிப்பை காண்கிறோம். நல்லதை நினைத்தால் நல்லது நடக்கும், கெடுவான் கேடே நினைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எண்ணங்கள் நம்ம தூய்மையாக இருக்கும்போது வாழ்க்கையிலே பலவிதமான நன்மைகளை பெறலாம் அப்படிங்கிறது முன்னோரின் வழி. அப்படி நாம் எண்ணங்களை தூய்மையாக வைத்துக்கொள்வதும், இந்த நாளை பற்றின அனைத்து விதமான நல்ல விஷயங்களை புரிந்து கொள்வதும் நமக்கு இந்த நாளை நல்லபடியாக நடத்தி செல்ல முடியும். அப்படித்தான் நாம் பஞ்சாங்கத்தை விரிவாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு நாளும் பஞ்சாங்கம், திதி, வார, நட்சத்திர யோகத்தை நாம் பார்ப்போம். அப்படி இன்றைய நாளிலே ஏகாதசி திதி அப்படின்னு பார்க்குறோம். ஏகாதசி திதிங்கிறது உபவாசம் இருந்து நம்ம இருக்கக்கூடிய ஒரு திதியானது பல விதத்திலும் பயன் கொடுத்தாக இருக்கிறது. அதில் ஏகாதசி போது விவாகம் செய்வது நல்லது, உபவாசம் இருப்பது நல்லது, ஆபரணங்கள் அணிந்து கொள்வது நல்லது, வாஸ்து சாந்தி செய்வது நல்லது, சிற்பங்கள் செய்வது நல்லது என்பன பல காரியங்கள் இதில் செய்யலாம். இன்றைய நாளிலே சித்தி யோகம் அப்படிங்கிற யோகம், இதுவுமே கல்வி பயில்றது, விரதத்தை தொடங்குவது, யாகம் செய்வது, புதிய பதவி ஏற்படுறது, வியாபாரத்தில் நல்ல ஒரு நவரத்னங்கள்லாம் வாங்கிறதுக்கு போகிறோம் இல்லையா, ஜெம்ஸ் எல்லாம், அந்த இதெல்லாம் வாங்கிறதுக்கு இதெல்லாம் சித்தி யோகத்தில் செய்கிறது நல்லது. திங்கட்கிழமையே நல்லது தான், ஏன்னா திங்கள் சூடின்னு சோமவாரத்தை சொல்லுவோம். அப்போ சிவன் நல்ல விஷயங்களும், இன்றைக்கு ஏகாதசியாக இருந்தால் பெருமாள் விஷயமும் ரொம்ப நல்லதாகிடுறது. பூராட நட்சத்திரம் கல்வியெல்லாம் தொடங்கிறதுக்கு ரொம்ப நல்லது ஒரு நட்சத்திரமாக அமைகிறதுனாலே கல்வி தொடர்பான மாணாக்கர்கள் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு செய்வதும், இன்றைய கரணமாக நாம் பார்ப்பது பாலவ கரணம் அப்படிங்கிறது, இதுவும் மங்களத்தை கொடுப்பதாக அமைகிறதுனாலையும் இன்றைய நாள் மிகுந்த நல்ல நாளாக நாம் எடுத்துக்கொள்வோம். தொடர்ந்து நாம் ராசியின் பலன்களை பார்ப்போம். வணக்கம் மேஷராசி அன்பர்களே. பண வரவு அப்படின்னா குறைவில்லை அப்படின்னு பதில் எழுதிடலாம்.
பண வரவு நல்லாயிருக்கும். குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் இருக்குமா? இருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடு இருக்கும், உடனே சரியாயிடும், பயப்பட வேண்டாம். குடும்பத்தில் சில நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் தனிப்பட்ட முறையில் சில காரியங்கள் செய்வதற்கு அலுவலகத்தில் வழக்கமான ரொட்டீன் இல்லாமல் தனியாக ஒரு ஜாப் அசைன்மெண்ட் கொடுப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. அது ரிலேட்டடாக கொஞ்சம் இடமாற்றங்கள் உண்டு. அதனால் நன்மை தான் நடக்க போகுது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கிடைக்கும். வியாபாரத்தில் விரிவுபடுத்தணும் என்ற எண்ணம் இருப்பவர்களுக்கு அதற்கான முயற்சிகளை நீங்கள் ஈடுபடுங்கள். இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக முடியும். கொடுக்கல் வாங்கல்ன்றது நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சி தரும் நாளாகும். அலுவலகத்து செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தரும் நாளாகும். வேறு வேலைக்கு மாற்றம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகும். இந்த நாளை அமைத்து கொள்ளலாம். 4-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் விநாயகர் பெருமானின் வழிபாடும் உங்களுக்கு பக்கபலமாக இந்த நாளை அமைத்து கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. பண வரவு நல்லபடியாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவும். வீட்டிலே சுப நிகழ்ச்சி நடப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த நண்பர்கள் உங்களை புரிந்து கொண்டு மறுபடியும் நட்பு பாராட்டுவார்கள். சகோதர வழியிலே மனக்கசப்பு ஏற்படக்கூடும் என்பதனாலே கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கும். சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும். சக பணியாளர்கள் உதவி மனதுக்கு ஆறுதலை தரும். வியாபாரத்திலே அவசரமாக முடிவு எதுவும் எடுக்காதீங்க. புதிய முயற்சி எதுவும் வேண்டாம். சக வியாபாரி கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கிட்டீங்கன்னா போதும், மற்ற எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பொருட்களுக்கு கொஞ்சம் நிம்மதியான நாள்னே சொல்லியிருக்கு. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கொஞ்சம் வேலை சுமை அதிகரிக்கும் சொல்லியிருக்கு. அதிர்ஷ்டம் தரும் எண் 5-7. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. பண வரவு சுமாராக இருக்கக்கூடிய நாள். செலவு அதிகரிக்கக்கூடிய நாள். குடும்பத்துக்கு தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். பொறுமை அவசியம். கொஞ்சம் அனுசரித்து கொஞ்சம் செஞ்சிட்டிங்கன்னா அந்த ஃபேமிலி லைஃப் நல்லாயிரும். ஒரு சிலருக்கு கண்ணில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. உடனே சிகிச்சையை மேற்கொண்டு விடுவது நல்லது. திருமண முயற்சிகளிலே அனுகூலமான பலன் கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. அலுவலகத்திலே அனுகூலமான சூழ்நிலை காணப்படுவதனாலும் ஒரு சிலருக்கு சின்ன அளவிலே பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பும் கிடைப்பதனாலும் புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. ஒரு நல்ல மகிழ்ச்சி தரும் நாள்னே சொல்லிடலாம். வியாபாரத்திலே மந்தமான நிலை காணப்படும். அதன் காரணமாக மனதிலே நிம்மதி குறையும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. 4-6 என்ற எண்ணும் மகாவிஷ்ணு என்ற தெய்வத்தை வணங்குவதன். மகாவிஷ்ணுன்னா 3 விதமான விஷயம் இருக்குது. நின்ற கோலம், அமர்ந்த கோலம், கிடந்த கோலம் என்ற 3 விஷயமே நம்ம மனத்தில் நினைத்து கொள்ளும்போது அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்காது. கொஞ்சம் அதுக்காக கடன் வாங்க வேண்டியிருக்கும் என்ற அலர்ட் உங்களுக்கு கொடுத்து விடுறேன். பொருள் பணம் களவு போவதற்கும் வாய்ப்பு உண்டு. அதனால் வீட்டிலேயும் வெளியிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. மற்றவர்கிட்ட பேசும்போது உங்களுடைய சீக்ரெட் எதுவும் வெளியில் சொல்லாதீங்க. முடிந்த வரைக்கும் பொறுமையாக இருந்துருங்க. எதுவுமே அவசரப்பட்டு கோபத்தை வார்த்தையெல்லாம் கொட்டி எதுவும் பண்ணாதீங்க. அலுவலகத்தில் இருக்கும்போது இதுதான் கோபப்படுறதுனால வரக்கூடிய சூழ்நிலை உங்களை பிரச்சனையும் பொறுமையை சோதிப்பதாக அமைந்துவிடும். ப்ளீஸ் டோன்ட் டூ இட். அதுலேயும் உங்கள் சக பணியாளர்களும் கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல ஸ்மூத்தாக இன்றைக்கி டே ஓட்டிடலாம். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரத்தில் இருக்க பணியாளர்களுக்கு அனுசரித்து செல்வதும் அதே மாதிரி தான்.
புதிய வியாபார முயற்சிகள் எதுவும் வேண்டாம். சக வியாபாரிகள் சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள். வீட்டில் இருக்கும் பெண்மணிகளுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் உண்டு. வெளியூர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானம் வேணும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும். இன்றைய நாளில் 3, 5 என்ற எண்ணும் அம்பிகை வழிபாடும் மிகுந்த நல்லது. வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. பண வரவு திருப்திகரமாக இருக்கும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும். ஒரு சிலருக்கு சிறிய அளவிலே உடல் நலம் பாதிக்கக்கூடும். திருமண முயற்சி சாதகமாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் செலவு ஏற்படும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் சிறிய அளவில் கிடைக்கக்கூடும். பிரச்சனைகள்னு ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் வியாபாரத்தில் விற்பனை லாபம் கொஞ்சம் எதிர்பார்த்தபடியே எதிர்பார்க்கலாம். வாடிக்கையாளர்கள் விருப்பத்துக்கேற்ற மாதிரி புதிய பொருட்களை அறிமுகப்படுத்தி நீங்கள் சந்தோஷமாக அவங்கள ஹாப்பி பண்ணிவிடுவீங்க. பெண்களுக்கு கொஞ்சம் சிரமமான நாளாக இந்த நாள் இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு நிம்மதியற்ற போக்கு நிலவுவதால் 2, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் விநாயகரை வழிபடுவதும் முக்கியமானதாகிறது. வாழ்க வளத்து. கன்னிராசி நண்பர்களே, பண வரவு ஓரளவுக்கு இருக்கும். தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படாது. குடும்பத்திலே ஓரளவு நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினராலும் நண்பர்களாலும் அனுகூலம் அதிகரிக்கும். வீட்டிலே சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிப்பதனாலே மனதிலே சோர்வு, உடலிலே அசதி உண்டாகும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதிலே தடை தாமதம் ஏற்படக்கூடும். வியாபாரத்திலே விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது கிடைக்கிறது கொஞ்சம் தள்ளி போயிடும். பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி தரும் நாளாக இந்த நாள் அமையும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வழக்கமான ரொட்டீன் ஜாபாக தான் இன்றைக்கி அமைய போகிறது. அதனால் இன்றைய நாளில் அதிர்ஷ்ட எண்ணாக 5, 9 வைத்துக்கொள்வதும் சிவபெருமானை வழிபடுவதும் மிகுந்த நன்மையை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துளாராசி அன்பர்களே. வருமானம் திருப்திகரமாக இருக்கும். அதே நேரம் செலவு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். பொறுமை அவசியம். கருத்து வேறுபாடுகளை முடியெடுப்பதற்காக வார்த்தைகள் ஜாலங்கள் காட்டினீங்கன்னா அடி வாங்குவீங்க. வார்த்தையை கண்ட்ரோல் கொண்டு போயிடுங்க. திருமண முயற்சி சாதகமாக இருக்கும். வழக்குகளில் இருந்து வந்த இழுபறி நிலைமை மாறி கொஞ்சம் சாதகமான நிலைமைக்கு வராச்சு. அலுவலகம் பார்க்கும்போது வழக்கமான சூழ்நிலை காணப்படுகிறது. சிலருக்கு பதவி உயர்வு, மாற்றங்கள், இடமாற்றங்கள் போன்றவை ஏற்படுத்தி நல்லதை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. வியாபாரத்தில் புதிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சாதகமான நாளாக அமைகிறது. பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்பதனாலே, பங்குதாரர்கள் ஆதரவாக கிடைப்பதனாலே ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான வியாபார சூழ்நிலை அமையப்போகிறது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு போதிய பணம் கிடைக்காததாலே கொஞ்சம் சிரமப்பட வேண்டியிருக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இடமாற்றம், வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இடமாற்றம் என்ற ஒரு விஷயம் நடக்கும். 6, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் வணங்க வேண்டிய தெய்வமாக பெருமாள் வெங்கடேச பெருமாளை வணங்குவதும் ஒரு நல்லதொரு மாற்றத்தை தரும். வாழ்க வளத்துடன். விருச்சிகராசி அன்பர்களே, பொருளாதார நிலை சுமாராக இருக்கும். தேவையற்ற செலவு எதுவும் இருக்காது. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அளவிலே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். வாங்கிய கடனை திருப்பி கொடுத்துருவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றவர் கொடுத்த கடனையும் நீங்கள் திருப்பி வாங்கிடுவீங்க, அதுவும் செஞ்சிருவீங்க. திருமண முயற்சியிலே சிறு சிறு தடைகள் ஏற்படக்கூடும். குறிப்பாக வேலையில் சுமை அதிகரிக்கும். அதனால் உடல் அசதி, சோர்வு இதெல்லாம் உங்களுக்கு பகை போயிடுச்சு. சக பணியாளர் சங்கடங்கள், அவங்களால காசிப்ஸு, அவங்களால பிரச்சனை இதெல்லாம் இருக்குது. வியாபாரத்தில் பழைய பாக்கி வசூல், புதிய முதலீடு, கடையை விரிவுபடுத்துறது இதெல்லாம் இருக்கும். பணியாளர்கள்ட்ட ஒத்துழைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் நாளாக இந்த நாள் அமையும்.
இந்த நாளிலே உறவினர் வருகை அப்படின்னா உற்சாகமாக இருப்பீர்கள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வழக்கமான ரொட்டீன் ஜாப்ஸ் தான் இன்றைக்கி நடக்க போகிறது. 3-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் முருகப்பெருமானின் வழிபாடும் உங்கள் வாழ்க்கையிலே புது பாதையை அமைத்து கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. பண வரவு அப்படின்னு கேட்டிங்க, திருப்தி அப்படின்னு சொல்லிடலாம். பணம் என்ற பொருள் காணா போகுது என்ற விஷயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கை வேண்டும். மற்றவர்கிட்ட பேசும்போது பொறுமையே அவசியமாக பேசுங்க. பொறுமை தான் முக்கியம். புதிய முயற்சி எதுவும் மேற்கொள்ள முன்னாடி பல தடவை யோசிங்க, ஆலோசனை பண்ணுங்க, அப்புறமா யோசிங்க, பண்ணுங்கள். எதிர்பாராத செலவுகள், கடன் வாங்க நேரக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் வரக்கூடும். அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உறவுக்காரங்க கொஞ்சம் அனுசூலமாக நடப்பாங்க. உங்கள் ராசிக்குள்ளரே பூராட நட்சத்திரத்தில் தான் சந்திரன் போயின்னு இருக்கார். அப்போ மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொட்டி தீர்த்துன்னு தோணும். கொட்டாதீங்க. வேலையும் பயங்கரமாக ப்ரெஷர் இருக்கும். அவன் அடுத்தவன் வேலைக்கு லீவ் போட்டுட்டு அந்த ப்ரெஷர் வேறு எக்ஸ்ட்ராமாக வந்திருக்கும். அனுசரித்து நடந்துட்டிங்கன்னா சரியாகப்படும். அதுக்காக பஸ்ட்டாக ஆகாதீங்க. செவ்வாய் இருக்குன்னு தைரியம், அசட்டு தைரியத்தில் எதுவும் மாட்டிக்கிடாதீங்க. வேலை வாயத்தை விட்டு வேலையில் மட்டும் கவனம் செலுத்திக்கோங்க. அடுத்தவங்க கிட்டலாம் போகாதீங்க, வம்புக்கே போகாதீங்க. வியாபாரத்தில் வழக்கமான நிலை காணப்படுகிறது. அதனால் கொஞ்சம் சந்தோஷமாக போயிடுங்க. வந்தது லாபம் அப்படின்னு வச்சுருங்க, போதும். புதுசாக இன்றைக்கி முயற்சியெல்லாம் செய்ய வேண்டாம். ஏன்னா மனோகாரகனான உங்கள் ராசிக்குள்ளே அமர்ந்திருப்பதனாலே உங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் புதுசாக ஒன்றும் செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டான். முடிந்த வரைக்கும் பணியாளர்களை தட்டி கொடுத்து அப்படியே வேலை வாங்கிட்டு போயிடுங்க. ஈஸியாக வேலை முடிச்சிருங்க. அதே தான் பெண்களுக்கு கொஞ்சம் சற்று சிரமமான நாளாக தான் இந்த நாள் அமையும். வாரத்தின் இந்த நாளின் பிற்பகுதியிலே கொஞ்சம் ரிலீஃப் ஆகலாம். சக பணியாளர்களை கொஞ்சம் ஒத்துழைப்பு இல்லாதனால பிரச்சனை வரும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அவங்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும். 1-4 என்ற எண்ணும் அம்பிகை வழிபாடும் கொஞ்சம் பரிகாரமாக அமைத்து கொள்ளுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி எல்லா விஷயமும் நல்லதாக அமைந்துவிடும். வாழ்க வளத்துடன். மகர ராசி அன்பர்களே, பண வரவு கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் சார். திடீர் செலவு ஜாஸ்தி இருக்கும் சார். வீட்டில் தேவையற்ற பிரச்சனை உண்டாகுமா? ஆமாம். மன அமைதி குறையிற வரைக்கும் இருக்கும். தாயாரின் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? அது கொஞ்சம் சீராகிடும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் உண்டாகுமானா இன்றைக்கு உண்டாகும், கவலை இல்லை. நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம். பிள்ளைகள் வழியிலே கொஞ்சம் செலவுகளை எதிர்பார்த்துருங்கள். அலுவலகத்தில் பணி சுமைன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் பேர்டன் ஜாஸ்தி தான் இருக்கும். அடுத்தவன் செஞ்ச தப்புக்கள்லாம் நீங்கள் ஜவாப்தாரியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற பூராட நட்சத்திரத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கிற தேவையில்லாமல் அடுத்தவனுக்கு ஜாமீன் போட்ட பிரச்சனை வரண்டாம். அதெல்லாம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிடுங்க. வியாபாரத்தில் விற்பனை லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கிறதுனாலையும் வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுனாலையும் கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கும். பங்குதாரர்கள் ஒத்துழைப்பு தருவதனால் கொஞ்சம் சந்தோஷம் வரும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஓரளவுக்கு மன மகிழ்ச்சி தரும் நாள் என்றே சொல்லலாம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாளிலே இதுவும் ஒரு நாள். அதனால் அவசியம் கவனமாக இருங்க. 5-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் துர்க்கை அம்மனை மனதாக நினைப்பதும் உங்களுக்கு பல விதத்திலும் நன்மை தரும். வாழ்க வளத்துடன். கும்பராசி அன்பர்களே, பண வரவு திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாள். தேவையற்ற செலவு எதுவும் ஏற்படாது. தாயாரின் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுறது. அதே மாதிரி குடும்பத்திலே சகோதரர் வழியிலே இருக்கக்கூடிய அன்பு ஆதரவும் கொஞ்சம் கிடைக்கும் உங்களுக்கு. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கிறதுனால கொஞ்சம் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர் வருகையினாலே வீட்டிலே மகிழ்ச்சி சூழ்நிலை உண்டாகும். அலுவலகத்திலும் வழக்கமான ரொட்டீன் ஜாப்ஸில் தான் இன்றைக்கி இருக்க போது. எதிர்பார்க்குற பெரிய சலுகைகள்லாம் கிடைக்கும்லாம் எதிர்பார்த்து ஏமாற வேண்டாம். சிலருக்கு இடமாற்றம் கேட்டிங்கன்னா கிடைக்கிறது வாய்ப்பு உண்டு. வியாபாரத்திலே விற்பனை லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும். முக்கிய பிரமுகர்கள் வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள். அதனால் கொஞ்சம் சந்தோஷமான சூழ்நிலை கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு நிம்மதியான நாள் அப்படின்னு சொல்லலாம். அப்பா ஒரு பிரச்சனை இல்லைவா சொல்லலாம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் எதுவும் பெருசாக கிடைக்காது. ஆனால் ரொட்டீனாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். அதிர்ஷ்டம் தரும் எண்ணாக 2-4 என்ற எண்ணும் சிவபெருமானின் வழிபாடும் இன்றைய வாழ்க்கையில்
இன்றைய நாளில் உங்கள் வாழ்வை திறம்பட அமைத்து கொடுக்கும். வாழ்க வளத்துடன். மீன ராசி அன்பர்களே, பண வரவு திருப்திகரமாக இருக்கும். செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள். சுப நிகழ்ச்சியினாலே வீடு களை கட்டும். திருமண முயற்சி நல்லபடி முடியும். வழக்கு சாதகமான தீர்ப்பு உண்டாகும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஏன்னா வரக்கூடிய நாட்களிலே ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தியாச்சுன்னா சுக்கிரன் உங்கள் உச்சத்திலேருந்து வெளியே போகிறாருன்னும் போது ஃப்ரிக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்காமல் இருக்கிறது நல்லது. அப்போது எதிர்காலத்தை முன்னிட்டு இன்றைக்கு விட்டு கொடுக்கணும்னு மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதனால் எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகளெல்லாம் அலுவலகத்தில் கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடியே இருக்கும். பங்குதாரர்கள் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். பணியாளர்களை கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுன்னு சொல்லுமே, அந்த மாதிரி பண்ணினீங்களா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் நல்லா வந்துடும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் சிரமமான நாள். பொறுமை, சகிப்புத்தன்மை இதெல்லாம் கொஞ்சம் அவசியம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சலுகைன்னு பெருசாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே ரொட்டீனாக தள்ளி விட்டுட்டிங்கன்னா போதும். 4, 6 என்ற எண்ணம் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் உங்களுடைய வாழ்விலே பல விதத்திலும் நன்மை தரும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.